ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதாவது பிம்பிள், ஸ்கார்ஸ், பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட், இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக். எனக்கு வந்து ஆக்னி, அதுக்கப்புறமா பிக்மெண்டேஷன், இது ரெண்டுமே எனக்கு 2 இயர்ஸாக வந்து இருக்குது. பட் இப்போ வந்து ஒரு 95% வந்து நான் க்யூர் பண்ணிட்டேன். எல்லாமே டிஐஒய் வந்து ஃபாலோ பண்ணி நான் இப்போ வந்து அது எல்லாமே க்யூர் பண்ணிட்டேன். நான் ஃபாலோ பண்ண ஒரு சில ஸ்டெப்ஸ்லேருந்து எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு ஃபேஸ் பேக் தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பிம்பிள், பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட், அதுக்கப்புறமா அன்ஈவன் டோன், உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இதோட யூசர்ஸ், இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஜா இதழ் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்சது. நீங்கள் வந்து கடையில் கூட வாங்கிக்கலாம், நாட்டு மருந்து கடைகளில், இல்லைன்னா ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். வீட்டில் அரைக்கும் போது அந்த இதழ்களை பார்த்திங்கன்னா காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு மாவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா முல்தானி மட்டி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமே அலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு அலோவேரா வந்து செட் ஆகாதுன்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வரணும்னா நீங்கள் இது கூட ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணலாம், இல்லைனா எக்ஸ்ட்ரா தயிர் கூட ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து உங்களுடைய ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு திக் லேயர் போல் எல்லாமே ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே போல் நெக் ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸில் இது நல்லா செட் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சமாக தண்ணி வச்சு ஈரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சர்க்குலர் மோஷனை ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே உங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் ஒரு சின்ன க்ளோயிங் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். இதை வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம நைட் டைமில் வந்து ஃபேஸ் பேக் போட்டு முடிச்சதுக்கப்புறமா தூங்க போயிடுவோம். ஸோ ஃபேஸே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வாரத்தில் வந்து 3 முறை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துருக்கக்கூடியது எல்லாமே நேச்சுரல் தான். ஸோ வாரத்தில் 3 முறை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸில் வந்து இருக்கக்கூடிய பிம்பிள் வந்து க்யூர் ஆகும். அதே போல் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு வாயை சுற்றி கருப்பாக இருக்கும், நெத்தியில் கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே போல் ஸ்கார்ஸ், பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட், இது எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அன்ஈவன் டோனாக இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரோஸ் பெட்டல்ஸில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஏஜிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி எல்லா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஃபேஸ் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ன வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து பிம்பிள், அதுக்கப்புறமா பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிட்டு வர வர எல்லாமே வந்து குறைஞ்சிட்டே வந்துச்சு. அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது பியூட்டி டிப் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.